ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு பாக்கி அண்ட் பிரிட்டன். யா, என்னுடைய காணொலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் ஐ கேம் டு யூகே. யா, அதை பற்றி தான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லலான்னு இருக்கு. எல்லாருக்கும் ட்ரீம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் கனவு இருக்கும், ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு எந்த கண்ட்ரிக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க, அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, முயற்சி எடுப்பாங்க, பிளான் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு கனவுல இல்லை, பிளானிங் இருந்துச்சு, கனவு இருந்தது. அப்போ வேலை செய்யும்போது எப்படின்னா 2012 2012 2022 வரைக்கும் கொஞ்சம் கனவு இருந்தது. இந்த கண்ட்ரிக்கு போகலாம், அங்கே போகலாம் மாதிரி இருந்துட்டு. ஆனால் நான் அந்தளவுக்கு கனவு போடல. அப்படி இருந்தும் ஒரு இடத்துல கொடுத்து, ஒரு ஏஜென்ட்டு கொடுத்து காசு கொடுத்து ஏமாற்றிட்டேன். ஏமாற்றி விட்டாங்க. அதனால் நான் அந்த முயற்சியை எடுக்கிறது விட்டுட்டேன். பட் லைஃப் ஹஸ் சேஞ்ச் டிஃப்ரெண்ட்லி. God has his own plan. அது மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் அது மாதிரி எந்த நேரத்தில் உங்களுக்கு லைஃப் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஓகே, அதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது 2023 நான் மேரேஜ் பண்ணேன். என்னுடைய மனைவி இந்தியா தான், யூகேயில் செட்டில் ஆகிட்டாங்க. பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப் வாங்கி செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க மேரேஜ் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸி ஆகிடுச்சு. கரெக்ட், அது ஈஸியானதால் தேங்க்யூ. நான் அந்த முயற்சியை எடுக்கிறது விட்டுட்டேன். பட் லைஃப் ஹஸ் சேஞ்ச் டிஃப்ரெண்ட்லி. God has his own plan. அது மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் அது மாதிரி எந்த நேரத்தில் உங்களுக்கு லைஃப் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஓகே, அதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது 2023 நான் மேரேஜ் பண்ணேன். என்னுடைய மனைவி இந்தியா தான், யூகேயில் செட்டில் ஆகிட்டாங்க. பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப் வாங்கி செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க மேரேஜ் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸி ஆகிடுச்சு. கரெக்ட், அது ஈஸியானதால் தேங்க்யூ. அது ஈஸியானதால் நான் என்ன பண்ணேன், அப்ளை பண்ணோம். எனக்கு தெரியாது என்ன மாதிரி ப்ரொசீஜர், எப்படி இதுக்கு பிளான் பண்ணி பண்ணுவாங்க. பட் நான் காலேஜ் இங்கிலீஷ் ஆனர்ஸ் படித்ததால், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்ததால் எனக்கு அது ஒரு அட்வான்டேஜாக எனக்கு இருந்தது. ஏன்னா அங்கே வரணும்னா அது IELTS எக்ஸாம் எழுதணும்னு சொல்லுவாங்கள்ல, அது எழுதணுமா. எனக்கு அந்த சிரமம் இல்லை, எனக்கு ஈஸியாக இருந்தது அப்ளை பண்ணுறதுக்கு. அவங்க அப்ளை பண்ணாங்க, அதனால் எல்லாமே அவங்க தான் ஸ்டெப் எடுத்தாங்க. ஏன்னா டிபெண்டன்ட் விசா இல்லையா, நானும் அப்ளை பண்ண முடியாது. டிபெண்டன்ட் விசா தான் அவங்க அப்ளை பண்ணாங்க இங்கே வந்துட்டு. அப்போ ஏஜென்ட் மூலிமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாததால் அவங்க பண்ணாங்க. ஒரு ஏஜென்ட், அந்த ஏஜென்ட் பேர் நான் சொல்ல விரும்பலை, அது ஏஜென்ட் மூலிமா பண்ணாங்க. அவன் என்ன பண்ணாதீங்களா, காசு வாங்கிட்டான் மொத்தமாக, ஓகேங்களா, அரவுண்டு 68,000 அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. ஒன்றுமே பண்ணல, எங்களை அவன் என்ன பண்ணாதுன்னா ஆஃபீஸில் உட்காந்துட்டு எங்களை தான் வேலை வாங்கினான். நீ இதை போய் கலெக்ட் பண்ணணும், அதை போய் கலெக்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு, இந்த டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது, நீ இதை கலெக்ட் பண்ணுவாங்க, இதை செய்வாங்கன்னு. நான் நினச்சேன் அவங்க தான் ஏஜென்ட் தான் பண்ணுவாங்க, ஏஜென்ட் தான்
எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு முடிப்பாங்க நினச்சோம். கடைசியில் நமக்கு நான் தான் போய் அலைஞ்சு வந்தோம் என்னால். அது வேறு கதை இல்லைங்களா? அப்படி போகும்போது பணம் கட்டியாச்சு, ஒன்றும் பண்ணல. ப்ராசஸ் நல்லா தான் நான் பண்ணலாம்னு இல்லை. என்ன ஒன்று நான் சொன்னல, எங்களை வேலை வாங்கினான். அதனால் நீங்கள் இந்த யூகே மாதிரி கண்ட்ரியோ மற்ற கண்ட்ரிக்கு நீங்கள் போகிறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா பெட்டர் நீங்களேவே வெப்சைட்டில் போட்டு தேடலாம் எந்த கண்ட்ரிக்கு போகிறீங்கன்னு சொல்லிட்டு. அவங்களே சிம்பிளான அந்த டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கோம். முக்கியமாக யூகே கண்ட்ரிக்கு வரவங்களுக்கு ஈஸி, சிம்பிள், ஸ்டெப் பை ஸ்டெப் அவனே கைட் பண்ணுவான் அந்த வெப்சைட்டில் போய். அதான் யூகே gov.uk அதில் போய் பண்ணா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த மாதிரி விசாவில் நீங்கள் வரலாம், ஸ்கில்டு விசாவில் வரலாமா, இல்லை ஒர்க் விசாவில் வரலாமா, இல்லை ஸ்டூடெண்ட் விசாவில் வரலாமா, இல்லை டிபெண்ட் விசாவில் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனே அந்த வெப்சைட்டில் கிளியராக ஐடியா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கைட் பண்ணுவோம். இதெல்லாம் எனக்கு எப்போ தெரிய வந்ததுன்னா, நான் என்னுடைய வீசா முடிஞ்சுது, இந்த வருஷம் தான் முடிஞ்சுது. அதை நான் ரினியூ பண்ணேன். ரினியூ பண்ணும்போது தான் அந்த நானே போய் அப்ளை பண்ணேன். அதை பற்றி இன்னொரு கால் சொல்கிறேன். ஸோ இது பண்ணிருக்கும்போது ஆஸ் யூஷுவலி அவங்களுக்கு தெரியும், போலீஸ் கிளியரன்ஸ் இருக்கணும், அப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கணும், அதை இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி வாங்கிடணும். அந்த சர்டிஃபிகேட் இங்கே நீங்கள் அப்ளை பண்ணால் இங்கேருந்து கொடுப்பான். நான் ஏஜ் மூணு பண்ணதில் அவன் வாங்கி கொடுத்தான் அந்த சர்டிஃபிகேட்டை. அப்புறம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஒன்ஸ் எல்லாமே அப்ரூவ் ஆச்சுன்னா நீங்கள் விஎஃப்சி, அதான் நம்ம எந்த சென்டரோ சென்னையிலையோ பக்கத்தில் எந்த மாவட்டத்தில் உங்களுக்கு அந்த சென்டர் இருக்குதோ உங்களுக்கு பயோமெட்ரிக்கும் அது பண்ணி கொடுப்பீங்க. அப்படி நான் போய் கொடுத்தேன். எல்லாம் முடிஞ்சுது, குயிக்காக வந்துச்சு. எனக்கு வீசா கிடச்சிது ஏப்ரல் மாதம் 1ஆம் வந்துச்சு. உடனே எனக்கு வந்து வீசா டிக்கெட் போட்டு எனக்கு வர வச்சிட்டாங்க. மே மாதம் அங்கே வந்தோம். அன்றையிலேருந்து இந்த யூகே கண்ட்ரி வந்து இங்கே தான் இருக்கேன். ஸோ நீங்களும் இது மாதிரி பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்னா, சிம்பிள் அஸ் தட். உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், எந்த வீசாவில் நீங்கள் வரீங்களோ அந்த வீசா பொறுத்து நீங்கள் ஈஸியாக போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் யாருமே போயிட்டு தேர்ட் பார்ட்டியை நீங்கள் அப்ரோச் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அதுவும் ஈஸியாக இருக்கும் பார்த்து எடுக்கிறதுக்கு, சரிங்களா? ஸோ தேர்ட் பார்ட்டி நம்பாதீங்க. அப்படியே உங்களுக்கு வேணும்னா சும்மா ஒரு கருத்துக்காக கேட்பாங்க இல்லையா, இன்னொருத்தரை போய் கேட்பாங்க இல்லையா, என்ன செய்யலாங்க, என்ன மாதிரி பண்ணலாம் கேட்பாங்க. அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் போய்ட்டு கேட்கலாம், சரிங்களா? அப்படி இல்லைன்னா நீங்கள் யாரும் சொல்லுங்க, வெப்சைட்டில் போங்க, ஈஸியாக உங்களுக்கு அது கைடு பண்ணி உங்களுக்கு செட்டப் பண்ணி தரும், சரிங்களா? ஓகே தான், ஆல் தி பெஸ்ட். யாரெல்லாம் ட்ரை பண்ணிங்களோ, ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே காம். ஸோ நீங்கள் முயற்சி எடுத்தால் எல்லாம் நல்லா இருக்கும், சரிங்களா? பாய் தென். மேலும் இன்னும் அப்டேட்ஸ்க்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரி வீடியோலாம் எடுத்து போகிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே தென், நன்றி தென், பாய். டேக் கேர் ஆல் ஆஃப் யூ.